நம்ம எல்லாரும் எழுந்து நின்று அந்த வானத்தையும் இந்த பூமியும் சிருஷ்டித்த, நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை இந்த வேளை நாம் ஆராதிப்போமாக. எழுந்து நின்று நம் தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். அதிசயங்களை காண செய்யும் தேவனாய் இருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில என் ஜனமே கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவரிடமிருந்து நமக்கு மறு உத்தரவு கிடைக்கும். அவரை நோக்கி நீ கூப்பிடு. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, உன்னுடைய சத்தம் இன்னும் உயருவதாக. உன்னுடைய சத்தம் இன்னும் உயரட்டும். அவர் பெரிய தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லா பாவ கட்டுகளையும் அறுத்து விடுகிறார். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். என் ஜனமே, நீ இந்த ராத்திரி வேளை நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். நீ மனமகிழ்ச்சியோடு நீ தேவனில் அன்பு கூறு. அவரை நோக்கி நீ கூப்பிடு. அவரே உனக்கு மறு உத்தரவு கொடுப்பார். ஓ மகிமை. ஹல்லேலூயா. அவரை நோக்கி நம்முடைய கண்கள் பார்க்கட்டும். நம்முடைய கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும். நம்முடைய செவிகள், நம்முடைய காதுகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். ஓ மகிமை. சிக்கட்டக்கத்துரபக்கத்திடம். ஹல்லேலூயா. அமே சகல்லக்கத்துரபக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, மகிமை. ஓ மகிமை. சிக்கட்டக்கத்துரபக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பகுதியில ஒவ்வொரு கண்களை மூடி தேவனை ஆராதிப்போமாக. அங்கும் எங்கும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நம்முடைய சர்வ வல்லமையில தேவன் நம்மளை காண்கிறார். நன்மை செய்கிற தேவனாய் நம் மத்தியில் இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஓ மகிமை. சிகட்டக்கத்துரபக்கத்திடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமே சிகட்டக்கத்துரபக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்நிய பாஷையில் தேவனோடு நாம் பேசுவோம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷை பெற்ற ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். தீர்க்க தரிசனம் உடையவர்கள் சபைக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் சொல்லுவோமாக. நீ தேவனில் மகிழ்ந்து கலிகூறு. தீர்க்க தரிசன வரங்கள் ஆண்டவர் இந்த ஆராதனை பகுதியில வெளிப்படுவதாக. ஓ சிகட்டக்கத்துரபக்கத்திடோ தி டபக்கத்துடா. ஹல்லேலூயா. வல்லமை, வல்லமை, வல்லமை. ஹல்லேலூயா. சகல்லக்கத்துரபக்கத்துடபடதுரபக்கத்திடோ. ஹல்லேலூயா. வல்லமை, 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 வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, எல்லா கரங்களை தட்டி, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, இதோ மாம்சமான யாவர் மீதோ என் ஆவியை ஊற்றுவேன் என்றே. ஆண்டவரே, இப்படி ஆவியை ஊற்றுங்க. இதோ மாம்சமான யாவர் மீதோ உம் ஆவியை ஊற்றுவேன் என்றே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. பரிசுத்தாவி பெறாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லு. அவர் உனக்குள்ள மகிமைப்படுவார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, இப்பொழுது பரிசுத்த ஆவியானவரே, இதோ மாம்சமான யாவர் மீது உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. ஓ சிகட்டக்கத்துரபக்கத்திடோ தி டபக்கத்துடா. உன்னத
உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் 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 வல்லமை ஆவியின் வல்லமை என் ஜனமே ராத்திரி வேளையிலே என் சமூகத்திலே நீ காணப்படுகிறாய். நான் உன்னை காண்கிற தேவனாய், உன் இதயத்தை ஆராய்கிற தேவனாய், இப்பொழுது உன் சூழ்நிலைகளையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் சமூகத்திலே நீ உண்மையோடு என்னை நோக்கி கூப்பிடு. உண்மையோடு என் சமூகத்துல என்னை நோக்கி கூப்பிடு. நிறைவான தேவன் நான் உனக்குள்ள வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன். உண்மையுள்ள மனுஷனை நான் நிறைவான ஆசீர்வாதத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறேன். என் ஜனமே இந்த ராத்திரி வேளையில என்னை நோக்கி உண்மையோடு நீ கூப்பிடு. வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினாலும் பரிசுத்தாவியினாலும் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகல கதுரபகதுடா தி டபகதுரா சகடகதுரபகதுடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே சகடகதுரபகதுடா பகதுடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. நீ வாய விரிவாய் திறந்தவனை நன்மையினாலும் பரிசுத்தாவியினாலும் நிரப்ப என் தேவன் வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, மகிமை கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை, கல்வாரியில் சிந்தப்பட்ட சுத்த இரத்தத்தை காணும்போது ஓடி போவான் சாத்தான் சேனைகள். 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 நேசிக்கிறதான என் பிள்ளையை உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. நீ நினைப்பதற்கும் மேலான பெரிய அதிசயமான காரியங்களை உங்கள் நடுவிலே செய்து கொண்டிருக்கிறேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் முழு நம்பிக்கையோடு இரு. உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே கர்த்தருடைய ஆவியிலே நிரப்பப்படு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ சிக்கட்டகதுரபகதுடா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் சொல்லுவோமாக. தீர்க்க தரிசன வரங்கள் செயல்படுவதாக. ஓ மகிமை சிக்கட்டகதுரபகதுடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே சிக்கட்டகதுரபகதுடா. ஹல்லேலூயா. இன்னும் இன்னும் ஸ்தோத்திர சத்தம் உயர்வதாக.
எல்லா தீய கிரிகளும் ஆண்டவரே நம்முடைய தேவ அக்கினி எரியட்டும். தேவ அக்கினியை போடுங்க. இப்பொழுது தீய கிரிகள் எரிவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீய கிரிகள் எரிவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை வல்லமை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் வல்லமை உள்ளது. இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமம் மேலான நாமம். இயேசுவின் நாமம் விடுவிக்கிற நாமம். இயேசுவின் நாமம் சர்வாங்க சுகத்தை தருகிற தேவன். ஓ மகிமை. இயேசுவின் நாமத்தை நீ உச்சரி. கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படு. பக்கத்துடா. பக்கத்துடா. அல்லேலூயா. பக்கத்துடா. ஆவியானவரே துதிக்கிறோம். பக்கத்துடா. அல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவோம். பக்கத்துடா. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா. வெளியில யாரும் இருக்க கூடாது. பக்கத்துடா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ பக்கத்துடா. அல்லேலூயா. பக்கத்துடா. ஆண்டவரே ஓ பக்கத்துடா. இன்னும் இன்னும் நம்முடைய சத்தங்களை உயர்த்தி தேவனை நாம் ஆராதிப்போம். முழு பலத்தோடு முழு இருதயத்தோடு நீ ஆராதி. பக்கத்துடா. சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். ஒவ்வொரு தீய கிரியிலிருந்து கர்த்தர் விடுவிக்கிறார். இந்த ராத்திரி வேலையை விடுவித்துக் கொண்டிருக்கிறார். பக்கத்துடா. 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 வீட பக்கத்துடா. பக்கத்துடா. அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துடா. பக்கத்துடா.
ரிபிகா திடா கட பலத்திடா. என்னுடைய பிள்ளையே உன்னை வாழாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். ஷிடோ ரிபிகா திடா கட பலத்திடா ஷபாலா கட்டு ராயன ரிபிகா திடா கட பலத்திடா ரீ கட பலத்திடா. பயப்படாது சிறுமந்தையே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சிறுமந்தையே நீ பயப்படாதே என்று ஆண்டவர் நம்மளை தேற்றிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். என் ஜனமே, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தீஷகட்டகத்துரபகத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சிகட்டகத்துரபகத்துடா பகத்துடா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. நான் செய்திடுவேன் அற்புதங்கள், நான் செய்திடுவேன் உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நான் நிரப்பப்படுவோமாக. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே, இந்த ஆராதன பகுதியில தேவனுடைய நன்மையினை பெற்றுக்கொள். நம்முடைய தேவன் நன்மை செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, 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 விடுவியும் விடுவியும். இந்த ஆராதன பகுதியில பாவ கயிர்களை அறுத்து போடுவீராக. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் விடுவியும் வைப்பா. நீ விடுவிக்கிற தேவன் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவருடைய வல்லமை தொடுவதாக, தேவ வல்லமை தொடுவதாக, தேவ வல்லமை தொடுவதாக. ஆண்டவருடைய சத்தத்தை ஒவ்வொரு செவிகளும் கேட்கப்படுவதாக. ஆண்டவர் ஒவ்வொரு செவிகளும் தேவ சத்தத்தை கேட்கட்டும். ஓ சிக்கட்டக்கத்துற பக்கத்துடா. ஒவ்வொரு சரீரங்களில் நீங்க மகிமைப்படுங்க. சிக்கட்டக்கத்துற பக்கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, 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 மகிமை. அவர் நல்லவரே, அவர் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே.
உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உள்ளமை கலங்காதே. தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க கலங்காதே. என் ஜனமே, என் சமூகத்துல ஒரு காரியத்தை நீ வேண்டிக் கொண்டு வந்தாயே, உன் விண்ணப்பத்தை நிச்சயமாக உனக்கு வாய்க்க செய்வேன். உன் இதயத்தின் வேண்டுதல்களை நான் அருள் செய்வேன். நாம் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறேன் என்று நீ இப்பொழுது உன் இதயத்திலிருந்து நீ விசுவாசி. நானே உன்னை விடுவிக்கிற தேவனாய், நான் உன்னை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறேன். உன் இதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வேன். என் சமூகத்திலே நீ எதையும் குறித்து நீ கவலைப்படாதே. அந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்படுவது என்ன? நானே எல்லாவற்றையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நாம் ஆற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். என்னை நோக்கி நீ கூப்பிடு. என் சமூகத்துல மகிழ்ந்து களி கூறுங்கள். நானே உன்னதமான தேவனாய் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நானே உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், ரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்துடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்துடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். என் ஜனமே, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் என் சமூகத்திலே நீ வந்திருக்கிறதை நான் உன்னை காண்கிறேன். உலகம் உன்னை கைவிடலாம், உன் சொந்த பந்தம் யாவரும் கைவிடலாம், தாய் தகப்புடைய அன்பு மாறி போய்விடலாம். என்னுடைய அன்போ மாறி போவதில்லை. உன்னை என் உள்ள கைகளிலே வரைந்திருக்கிறேன். உனக்கு பூர்ண சமாதானத்தை தந்து சமாதானத்தின் கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போக விட மாட்டேன். சமாதானத்தின் கர்த்தராய் உன் குடும்பத்தில் சமாதானத்தை நான் தருவேன். உன் வழிகள் எனக்கு பிரியமாய் இருந்தால் சத்துருக்களையும் சமாதான
பண்ண செய்வேன். சிக்கட்டக்கத்துடா, உன் பலி எனக்கு பிரியமாய் இருக்கட்டும். உன்னை சீர்படுத்து, என் சமூகத்திலே என் பாதபடியிலே சரணடை. அப்பொழுது உன் வீடுகளில் உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாயே, சமாதானத்தின் கர்த்தராயிருந்து உனக்குள்ள ஆளுகை செய்வேன், சமாதானத்தை கட்டளையிடுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. யாரோ ஒருவர் சமாதானம் இல்லாமல் நீ தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறாய். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உன் இருதயத்தை காண்கிறார். உன் சூழ்நிலையை அவர் பார்க்கிறார் என் ஜனமே. ஆமென். நம்முடைய தேவன் உன்னதமானவர், சமாதானத்தின் கர்த்தராய் இருக்கிறார். உன்னுடைய சூழ்நிலையை மனுஷர் புரிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய தாய் தகப்பனோ சொந்த பந்தமோ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது என் ஜனமே. உன்னை நினைத்துக்கொள், உன்னை சிருஷ்டித்த அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் மாத்திரமே உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அவர் உன்னை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார். ஒருபோதும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். சமாதானத்தின் கர்த்தராயிருந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ அவருடைய சமூகத்தில் நீ வந்தபடியினாலே கர்த்தர் பெரிய காரியங்களை உன் ஜீவியத்திலும் உன் குடும்பங்களிலும் அவர் செய்வார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என் ஜனமே. மனுஷனால் கூடாதவைகள் எல்லாம் தேவனால எல்லாம் கூடும். நீ விசுவாசத்தோடு இரு. இயேசுவின் நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசமாயிரு. அவர் சொன்ன வார்த்தையை நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அவர் சர்வ வல்லமையுள்ளவர். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். உன் வீடுகளில் அடிமைத்தனத்தில் பாவத்தில் இருக்கலாம், இது ஒன்னால முடியாது. வசனம் சொல்லுகிறது மனுஷனால் கூடாதவைகள் தேவனால எல்லாம் கூடும் என்று. இந்த ராத்திரி வேளையில நீ எதையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு உன்னுடைய பிரச்சனை மலையை போல இருக்கலாம், தேவனுக்கு முன்பாக ஒரு தூசியாக ஒரு புள்ளியை போல இருக்கிறது. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சமாதானத்தின் கர்த்தராய் இருக்கிறார். நீ தேவ சமூகத்துல கணவனும் மனைவியும் சமாதானம் இல்லாமல் நீ பிரிந்திருக்கலாம். ஒரே வீடுகளில் நீ பிரிந்து இருக்கலாம். நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சிருக்கலாம். நீ மனுஷரால கூடாம போயிருக்கும். அவைகள் எல்லாம் தேவனால கூடும் என் ஜனமே. அவருடைய வார்த்தையை நீ கெட்டியாக பிடித்துக்கொள். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார், நன்மை செய்யும் தேவனாய் இருக்கிறார். நீ உண்மையாக கூப்பிடும் போது உன்னுடைய சூழ்நிலையை சொல்லுவாயா? ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கத்தானப்பா நீங்க வந்தீங்க. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நமக்கு பரிசாக தந்தார். அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். ஜனமே, இந்த கல்வாரி சிலுவை மரண தண்டனை நாம் அடைய வேண்டிய அந்த தண்டனையை இந்த கர்த்தராகிய பாருங்க இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் அவருடைய ஒரே குமாரனை நமக்கு அனுப்பினாரே. அவர் இரத்தத்தை சிந்தினாரே. உளையான சேற்றிலே விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி எடுத்தாரே. அந்த கல்வாரி சிலுவையை இந்த ராத்திரி வேளையில நீ நோக்கி பார். உன்னை கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். உன் முகம் பிரகாசம் அடையும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். நம்முடைய தேவன் பெரிய தேவனாய் இருக்கிறார். பெரிய காரியங்களை அவர் செய்வார். தேவ சமூகத்தில் எதை ஒன்றையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்து. கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அவர் மறு உத்தரவு உனக்கு தருவார். ஆண்டவர் ஆரம்பம் முதல் இந்த வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுவே, என் தேவனே, எங்கே இருக்கீங்க? என் சூழ்நிலையை மாற்றுங்கப்பா. நீ கூப்பிடும் போது, உண்மையாக கூப்பிடும் போது உன் சத்தத்தை கேட்பார். நம்முடைய தேவன்
ஸ்தலத்தில் சொல்லப்படுகிற ஜெபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் அவருடைய செவிகள் திறந்ததாய் இருக்கிறது. நம்முடைய தேவன் பேசுகிற தேவன், உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், சமாதான பிரபு. இந்த ஜீவனுள்ள தேவனை ஜீவனோடு நாம் ஆராதிப்போமாக. இந்த ஆராதனை பகுதியில் அநேகர் விடுவிக்கப்படுகிறார்கள். தேவன் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இன்னும் ஒரு சிலர் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று இந்த குருடன் கூப்பிட்டான் என் ஜனமே. ஜனங்கள் அதட்டினார்கள். அதெல்லாம் வந்து அவன் மனதில் வைக்கல. தாவீதின் குமாரனே, ஆண்டவரே, இயேசுவே, எனக்கு இறங்கும் அப்பா, என்னை தாண்டி நீங்க போயிடாதீங்க. 2 கண்களும் தெரியல, இந்த இருளான வாழ்க்கையில இருந்து என்னை விடுவிக்க மாட்டீங்களா? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று இந்த குருடன் கூப்பிட்டான் என் ஜனமே. அவருடைய சத்தம் இயேசு கிறிஸ்துவின் செவிகளில் விழுந்தது. தாவீதின் குமாரன் என்றால் நமக்கு இறங்குகிற தேவன். தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். ஒவ்வொருவரும் இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமாக. அநேக தேவ சத்தத்தை கேட்க போறீங்க. ஒவ்வொரு கண்களும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க போறீங்க, பார்க்க போறீங்க. பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே துதித்து பாடம் பாடின பொழுது கட்டுண்டோர்களாய் சிறைச்சாலையில இருந்து கவலைப்படல, ஒருமித்து பவுலும் சீலாவும் பாடி துதித்தார்கள். அந்த இடம் அசைத்தது. அனைவருடைய பாவ கட்டுகளும் அருந்தது. எல்லாரும் ஒருமனப்படுவோம். இந்த ஆராதனை பகுதியில ஒருமனப்படுவோம். உண்மையாக நீ கூப்பிடுவாயா? உனக்கு முன்பாகவே உன் இருதயமாகி இந்த வாசப்படியை தட்டி கொண்டிருக்கிறார். ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் உனக்குள்ள பிரவேசிப்பார், உனக்கு நன்மையை செய்வார். நீ எத்தனை நாள் நீ வேண்டிக் கொண்டாயே, அந்த விண்ணப்பத்தெல்லாம் அவர் நிறைவேற்ற என் தேவன் வல்லமையுள்ளவர். உண்மையாக நீ கூப்பிடுவாயா? நம்முடைய தேவன் நமக்காக தான் வந்தார், பாவிகளை ரட்சிக்க வந்தார். நீ தைரியமாக கூப்பிடு. கர்த்தாவே, என்னோடு பேசுங்க, என்ன ஆசீர்வதிங்க, என் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. கர்த்தருக்கு உன் இருதயத்தில் இடம் கொடு. ஓ மகிமை, இன்னும் இன்னும் நம் சத்தங்கள் உயரட்டும். நம்ம சத்தங்கள் இன்னும் உயரட்டும். ஹல்லேலூயா. சிக்கட்ட கத்துட பக்கத்துட பக்கத்துட பட கத்துடா துட பக்கத்துடா. ஆமே. சிக்கட்ட கத்துட பட துட பக்கத்துட பட கத்துட பட துட பக்கத்துடோ சிக்கட்ட கத்துடோ துட பக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்முடைய இயேசு கிறிஸ்து பாருங்க, இந்த கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தின விழாவில் குத்தும் பொழுது இரத்தமும் தண்ணீர் வந்தது. இரத்தம் என்பது உயிர், ஜீவன். தண்ணீர் என்பது ஆரோக்கியம். ஒரு தண்ணீர் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த பூமியில வாழ முடியாது. ஒரு மனிதனுக்கு இரத்தம் இல்லைன்னா உயிர் இல்லை, ஜீவன் இல்லை. உயிராகிய இரத்தத்தை நமக்கு தந்தார். இந்த ஆரோக்கியமான தண்ணீர், இரத்தமும் தண்ணீரும் இந்த விழாவுல வருது. குத்தும் பொழுது யாருக்காக? நமக்காகவே. இயேசுவின் இரத்தத்தை நீ உச்சரி, உன் நாவுல உச்சரித்தான் நீ விடுவிக்கப்படுவாய். இயேசு கல்வாரி சிலுவையிலே பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டு, விடுதலை உண்டு, வல்லமை உண்டு. நீ உள்ளத்தின் இருதயத்திலிருந்து நீ விசுவாசித்தான் நீ ரட்சிக்கப்படுவாய். அவர் உன்னதமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம். அங்க வெளியே போக கூடாது. வெளியில இருக்க யாரும் உள்ள வரணும். ஹல்லேலூயா. அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே. அக்னி நாவாக அமர்ந்திடுமே. பெருங்காற்றாக வீசிடுமே. ஜீவநதியாக பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொரு
அக்கினியாக பாய்ந்திடுவே அக்கினியாய் இறங்கிடுமே தேவ அக்கினி அக்னினாவாக அக்கினியை போடுங்க காற்றாகவே சீடுமே ஓ மகிமை பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷத்தினால நிரப்புங்க காற்றாகவே சீடுமே சிவனதியாக வல்லமை ஜீவனதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே அக்னினாவாக வர்த்திடுமே கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியிலே நிரப்பப்படுவோம் பாய்ந்திடுமே அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறார் அக்னினாவாக வர்த்திடுமே பெருங்காற்றாகவே சீடுமே ஜீவனதியாக பாய்ந்திடுமே அக்னியாய் இறங்கிடுமே கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்கிறார் வர்த்திடுமே பெருங்காற்றாகவே சீடுமே ஜீவனதியாக பாய்ந்திடுமே ஒரு வாத்துடா வடக்குது டோக்குது விடுக்குதுடா வடக்குது நினைச்சுக்கிறதானே என் பிள்ளையே ஒரு வாத்துடா வடக்குது டோக்குது விடுக்குதுடா வடக்குது விசுவாசி ஒரு வாத்துடா வடக்குது டோக்குது விடுக்குதுடா வடக்குது இனி தீங்கை நீ காண்பதில்லை ஒரு வாத்துடா வடக்குது டோக்குது விடுக்குதுடா வடக்குது இதுவரை எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி பாதுகாத்தேன் இனிமேலும் முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக அல்லேலூயா அல்லேலூயா எந்த தீங்குவனை அணுகாது இம்மட்டும் நடத்தின எபெனேசர் நம்முடைய தேவன் இனிமேல் உன்னை நடத்துவார் அல்லேலூயா அல்லேலூயா எல்லா தீமையிலும் ஒன்று விலக்கி உன்னை காத்துக் கொள்வார் அல்லேலூயா 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 முடிவு வரைந்த உன்னை நடத்துவார் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நீ விசுவாசி விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் அல்லேலூயா அல்லேலூயா கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்படுவோமாக அல்லேலூயா அல்லேலூயா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் கர்த்தரை ஆவியானவர் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அல்லேலூயா 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 மகிமை மகிமை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக எல்லா பாவ கட்டுகளையும் சாபத்தையும் நீக்கி அவர் உன்னை ரட்சிக்கிறார் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் அபிஷேகம் உன் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் எல்லா கட்டுகளையும் உடைத்து போடுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா பாவ கட்டுகளையும் உடைத்து போடுங்க கட்டவிழ்க்கணும் தடைகளை நீக்கிற தேவ சேனைகளை கட்ட உனக்கு முன்பாக செல்லுகிறார் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுகளை உடைக்கணும் இந்த ஆராதனை பகுதியில கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம் எல்லா கரங்களை தட்டி தட்டி கடைசி வாய்ப்பை நாம் நழுவ விட வேண்டாம் கர்த்தாவே எனக்கு இறங்கும் அப்பா
ஆராதனை பகுதி யாவரும் தேவனுடைய நன்மையை பெற்றிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆராதனை பகுதி முடிந்தது நீ சாட்சியாக கர்த்தர் உங்களை நிறுத்துவார். உன் குடும்பத்திலும் உன் இருதயங்களிலும் அவர் நன்மை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஸ்தோத்திர சத்தம் உயரட்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று நீ சொல்லு. கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று நீ சொல்லுவாயா? கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உன் கண்ணீரை அவர் காண்கிற தேவனாயிருக்கிறார். சமூகத்தில் நீ கண்ணீர் விடுகிறாய், அவர் உன்னை காண்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திகடகதுடா பகதுடா சகலகதுடா துரபகதுடா. தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிட இப்பொழுதே தடைகள் நீங்குகிறது. முன் செல்கிறார். வெள்ளம் போன்ற சத்துருவோன் அவர் ஜெய கொடி ஏற்றிடுவார். வெள்ளம் போன்ற சத்துருவோன் அவர் ஜெய கொடி ஏற்றிடுவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். யுத்தமா கர்த்தருடையது, ஜெயமா நம்முடையது. துதிகளை செலுத்து. அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும், அஸ்திவாரம் அசைந்திடும், துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். துதி செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும், அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும், அஸ்திவாரம் அசைந்திடும், சாத்தான் அஸ்திவாரம் அசைந்திடும். ஹல்லேலூயா. சகடகதுர பகதுட 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 தி டபலகதுட துடபகதுட சகடகதுட பகதுட. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். அவர் மாறாத தேவன். யார் யார் உன்னை மறந்தாலும் என் தேவன் மறப்பதில்லை. உன் நினைவாக இருக்கிறார். என் ஜனமே, நீ எதற்கு நீ பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், திடமனதாயிரு. கர்த்தர் உன் காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். நீ எதையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். அவர் நம்மை மறப்பதில்லை. அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை கைவிடுவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. நீ தூக்கத்தை தியாகம் பண்ணி நீ தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாயே, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச கர்த்தர் 10 ஸ்டெப் எடுத்து வைப்பார். அதற்காகவே தேவன் இருக்கிறார். உனக்கு நன்மை செய்யவே தேவன் மத்தியில் அவர் பேசுகிறார். ஹல்லேலூயா. நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. வலது கரத்தை உயர்த்தி நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே எல்லாருடைய வலது கரத்தை அசைத்து நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆர்வமுடன் வலது கரத்தை அசைத்து பாடி துதிப்பேன். ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை
ஆராதனை உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்வோம். சுமந்து தீர்த்தவரே பலியான செம்மறி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் சுமந்து தீர்த்தவரே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே பரிசுத்தரே படித்தவரே வலதுகரத்தை அசைத்து ஆராதனை ஆராதனை பரிசுத்தரே படித்தவரே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடி ஆள் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனை பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடி ஆள் ஸ்தோத்திரம். நீங்க எங்களோடு சபைக்கு பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மீதியான பகுதியெல்லாம் தொடர்ந்து உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க, நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி 3 ஹல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.